அடைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 29/5/2025 பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் புது கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அமைச்சர் பெயர்லாம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. இது எந்த மாவட்டம் எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வந்த கொஸ்டின் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கேட்குறதா எல்லாமே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நமக்கு டேங்க் பண்ணிட்டுருக்குறாங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா கொஸ்டின் பார்த்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க என்ன புது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 29/5/2025 பார்த்திங்கன்னா ஜனனிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக பார்த்திங்கன்னா டேங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இது மாதிரி அனுப்புறது பார்த்திங்கன்னா நல்ல உள்ள இருந்திருக்குது இவங்களுக்கு, அதனால தான் அனுப்பியிருக்காங்க. எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஆனால் பார்த்திங்கன்னா யாருமே அனுப்புறதில்ல. ஒரு சிலர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அனுப்புகிறீங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆன்சர் சொன்ன மாதிரி தான் மறுபடியும் பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். சின்ன குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு பேசிக்காகவே நல்லா பிடிக்கும். அங்கன்வாடியில் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க தான் வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட நான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பேன் பண்ணுவேன். அவங்க நல்லா பார்த்துக்கும். என்னோடய குழந்தை மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துக்கும். எனக்கு ரொம்ப குழந்தைகள் பிடிக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு சேவை செய்கிறது, அதேமாதிரி ஊட்டச்சத்து கொடுக்கறது, சத்துமாவு கொடுக்கறது, இளம்பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா சேவை செய்கிறது, பொது சேவை செய்கிறதுலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எடை குறைந்த குழந்தைய பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா இல்லையா என்பது பார்த்திங்கன்னா எப்படி கண்டறியலான்னா அவங்களுடைய எடை குழந்தையோட பார்த்திங்கன்னா எடையும் அதே மாதிரி உயரத்தையும் பார்த்திங்கன்னா கணக்கில் கொண்டு அவங்களுடைய வளர்ச்சி அட்டவணை பார்த்திங்கன்னா ஒப்பிடணும். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அட்டவணை இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டவணை போட்டு தடுப்பூசி போடுறதுல எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடை போட்டு அவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த எடைக்கு இப்பயும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிறாங்களா ஏறிக்கிறாங்களா இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தையின் எடை பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும். உயரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லாமல் பார்த்திங்கன்னா உயரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை வயதுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சிருக்கும். சரியான வளர்ச்சி இருக்காது. இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கலாம். சரியான ஊட்டச்சத்து இல்லாதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடை குறையலாம். சுகாதார நிலை இல்லாதனால தொற்று நோய் வேறு ஏதாவது உடல்நல கோளாறுனால பார்த்திங்கன்னா எடை குறையலாம். சரியான பராமரிப்பு இல்லாதனால பார்த்திங்கன்னா குறையலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி எந்த துறையின் கீழ் வருது, அமைச்சர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பார்த்திங்கன்னா சமூக நலத்துறையின் கீழே பார்த்திங்கன்னா வருது. அந்த துறையின் கீழே பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்டம் இருக்குது, அது கீழே பார்த்திங்கன்னா வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சமூக நலத்துறையோட அமைச்சர் பார்த்திங்கன்னா கீதா சிவன் அவங்க தான் பார்த்திங்கன்னா இப்போ தற்போது பார்த்திங்கன்னா பதவி வகித்துட்டு இருக்கிறாங்க. இந்த அமைச்சர் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சராக சொல்லுங்கள். கட்சிமி நார்மல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி நார்மல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஹெச்பிங்கிறது ஹீமோகுளோபின். இது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 13.2லேருந்து 17.3 வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஒமனுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 12.3லேருந்து 15.3 வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நார்மல் ரேஞ்சு. நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 5வது NNM திட்டம். அந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா எந்த இயரில் பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க, யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். NNMங்கிறது நேஷனல் நியூட்ரியன் மிஷன். இது பார்த்திங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து இயக்கம். இது பார்த்திங்கன்னா போஷன் அபியான் திட்டம் பார்த்திங்கன்னா கூட அழைக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2018 தொடங்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 2017 மத்திய அமைச்சரவை பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளித்து மார்ச் 2018 8ஆம் தேதி பார்த்தீங்களா சர்வதேச மகளிர் தினத்தன்று பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியால் பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா ஆன்சராக நீங்கள் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். சத்துமாவு பார்த்திங்கன்னா 3 பாக்கெட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இது இளம்பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரித்து கொடுக்குறாங்க. இது ICTS திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா வருது. இந்த கலரோடைய பேர் பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம். சத்து மாவு பாக்கெட்டின் மற்றும் நிறம் மற்றும் பயன்பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெள்ளை நிற பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 2 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இளஞ்சிவப்பு நிற பாக்கெட் பார்த்திங்கன்னா 2லேருந்து 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. நீல நிற பாக்கெட் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுடைய அங்கன்வாடி டீச்சரோட நேம் என்ன, அதே மாதிரி ஹெல்ப்பர் நேம் என்ன பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீ உங்களுடைய ஏரியாவுடைய டீச்சர் நேம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லுங்கள். ஹெல்ப்பர் நேம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன உணவு கொடுக்குறாங்க அங்கன்வாடியில்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அங்கன்வாடியில் எந்த மாதிரி உணவு கொடுக்குறாங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவுனா வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறாங்க. அதேமாதிரி பருப்பு சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு காய்கறி சாதம், பருப்பு சாதம், கொண்டக்கடலை, அதே மாதிரி உருளைக்கிழங்கு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சுவையான காய்கறியில் சமைச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீரை வகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தானியத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த தானியம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தானியம் இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். தானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை, நெல், கம்பு, சோளம், திணை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாமை, குதிரைவாளி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரகு, கம்பு, கேழ்வரகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். புல் வகை தானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பயிர் வகை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். நவதானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்பது கோதுமை, நெல், துவரை, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, மொச்சை, எள்ளு, உளுந்து, கொள்ளு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் ஆன்சரை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தானியங்களை பற்றி தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் என்ன தோணுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள், தப்பு இல்லை. 10வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட அவசரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா ஒமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 181ங்கிற நம்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1098 1098 இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 104 என்ன நம்பர்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பரு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது மருத்துவ சேவையோட நம்பர்னு சொல்லலாம். இது எந்த மாதிரி மருத்துவ சேவைனா டெங்கு காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா இது கால் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது விளையாண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தற்கொலை இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை விபத்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே கால் பண்ணி சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 104 ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 12வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் தாய்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். தாய்ப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான சத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வாங்க ஆன்சர் பார்க்கலாம். தாய்ப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சத்து இருக்குன்னா உங்களுக்கு புரதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசியமான அமினோ அமிலம் வந்து பார்த்திங்கன்னா வழங்குது. கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஒமேகா 6 வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது குழந்தையின் ஆற்றல் தேவையை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. வைட்டமின் A, C, D, E அண்ட் K வந்து பார்த்திங்கன்னா இது குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு அதே மாதிரி பிறந்த உடலில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா தேவையான வைட்டமினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் ஆக சொல்கிறாங்க. தாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வலுப்படுறதுக்கும் இரும்பு சத்து, பாஸ்பரஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா துந்தநாக இது மாதிரி போன்ற தாதுகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின் எலும்பு வளர்ச்சி, ரத்த உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையானவை வந்து பார்த்திங்கன்னா தாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 13 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனனிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டினுக்குள்ளேயே முடிச்சிடுவாங்க. அப்படின்னா ஒரு 8 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க. இவங்களுக்கு 13 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது போன்ற நிறையா கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.